இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. அதாவது கரூர்ல நடந்த கொடுந்துயரத்திலையும் தன்னுடைய அரசியல் விளையாட்டை பாஜக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ இதை எப்படியா பார்க்கப்படுது, இது யார் யாரெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. எதை வச்சு அரசியல் பண்றது அப்படின்னு இங்க பல பேருக்கு தெரியவே இல்லை. குறிப்பா ஒரு மூத்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுற திருமாவளவன் போன்றவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துற இவங்களை போற ஆட்களை என்ன சொல்றது நமக்கு தெரியல. ஏன்னா கரூர்ல நடந்த இந்த பெரும் துயரம், 41 பேரோட மரணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே மனதை உலுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ உண்மையில இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. நிறைய கேள்விகளும் இதை சுத்தி எழும்பிட்டு தான் இருக்கு. சோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு குழுவை நியமிக்கிறாங்க, உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 8 பேரை வராங்க. அதாவது மத்திய அரசுல இருந்து ராஜ்யசபா எம்பி மற்றும் லோக்சபா எம்பி. இதுக்கு தலைமையாக பாத்தீங்கன்னா எம்பி ஹேமமாலினி அவர்கள் இருக்காங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் சிலர் இருக்காங்க. குறிப்பா தேஜஸ்வி சூர்யா, அனுராக் தாக்கூர் போன்றவர்களும் இந்த குழுல இருக்காங்க. 8 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க கரூருக்கு நேரடியா அந்த இடத்திலேயே ஸ்பாட்டுக்கே போயிட்டு அனாலிசிஸ் பண்றாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த திருமாவளவன் அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இதை வச்சு பாஜக அரசியல் பண்ண பாக்குது அப்படின்னு சொல்றாரு. இவங்க எப்படி உண்மையை கண்டறியும் குழுவை போட்டாங்களோ இதுல எனக்கு பெரும் சந்தேகம் இருக்கு. பாஜக இதுக்குள்ள பூந்து அரசியல் பண்ண பாக்குது. அதனால உடனே ராகுல் காந்தி அவர்களும் ஒரு குழு அமைச்சு கரூருக்கு அனுப்பணும். கரூர்ல அமைச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்பிக்களை குழுவா போட்டு இங்க கரூர்ல அமைச்சு நீங்களும் ஒரு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதோட சேர்த்து அதோட ஒரு கார்டுமே சேர்த்து அட்டாச் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாஜக அமைத்த அந்த உண்மை குழு இருக்கு இல்லையா, கும்பமேளா கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களை விட இதெல்லாம் ஒரு பெரிய சம்பவமே இல்ல, இதை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாங்க ஹேமமாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அந்த கார்டையும் அட்டாச் பண்ணி போட்டிருக்காரு நம்ம திருமாவளவன் அவர்கள். சோ நம்ம என்ன கேட்கிறோம் திருமாவளவன் கிட்ட, நிறைய பேர், நம்ம கிடையாது, இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்க இருக்க ஆட்சி யாரோடது? திமுகவோட ஆட்சி. நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? நீங்க எந்த கூட்டணியில நின்று எம்பி ஆனீங்க? நீங்க எந்த கூட்டணியில நின்று உங்களுக்கு எம்எல்ஏ கிடைச்சாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில தான். இங்க லா அண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு? டிபார்ட்மெண்ட் யார் கையில இருக்கு? எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ அப்ப நீங்க நேரடியா அந்த குழுவை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கே சொல்லலாம். இதுக்கு எதுக்கு நீங்க ராகுல் காந்தியை ட்ராக் பண்ணி அங்க இருந்து வர சொல்றீங்க? ஏன்னா இங்க காங்கிரஸ் அரசாங்கமா நடக்குது, இல்ல மத்தியில தான் காங்கிரஸ் இருக்காங்களா? கிடையாது, இங்க இருக்கிற திமுக அரசாங்கம் தான். பட் ஆனா ஏன் நீங்க ராகுல் காந்தி அவர்களை டேக் பண்றீங்க? கம்ப்ளீட்டா பாஜக மேல இருக்கக்கூடிய வெறுப்பாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா இந்த ட்வீட்டை பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருக்குமே கோவம் வரும். ஒரு மூத்த அரசியல்வாதி அவருடைய அனுபவமானது எப்படி, என்ன மாதிரியான போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்காரு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்பத்தனமா இந்த மாதிரி இவர் ட்வீட் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது பல பேரை முகம் சுழிக்க வைக்குது. குறிப்பா பாஜக இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் பல பேர் இதை கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. சோ மேலும் மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த குழுவானது இன்னைக்கு கரூர்ல ஒரு பெரிய அனாலிசிஸ் ஆனதை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா கரூர்ல எந்த இடத்துல இந்த மாதிரியான சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவ இடத்துக்கே எம்பிக்கள் எல்லாம் அங்க போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்க. அவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க எல்லோருமே போய் சந்திச்சிருந்தாங்க. தட் மீன்ஸ் மத்திய அரசு இந்த விஷயத்தை பெரும் அளவுல பாக்குறாங்க. அதோட சேர்த்து இன்னைக்கு இவங்களோட சேர்த்து இந்த 8 பேர் கொண்ட குழு இருக்குல்லையா, இவங்களோட சேர்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜகவோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் அவங்களோட இருக்காங்க. இருந்து அந்த சம்பவ இடத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுன்னு அங்க இருந்து மக்கள் கிட்ட அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட காணொலிகளும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. நாங்க இந்த டிச்ல விழுந்தோம். ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. So 4 people here, friends who were on the opposite side, somebody tore into their hands by using knife. இதோட சேர்த்து இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் அனலைஸ் பண்றாங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் இங்க நடந்திருக்கு, யாரெல்லாம் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க, என்ன மாதிரி ஹேப்பனிங்ஸ் நடந்தது, உண்மையிலே கரண்ட் கட் பண்ணாங்களா, எப்படி ஆம்புலன்ஸ் அங்க வந்தது. லாஸ்ட் என்ட்ரில ஒரு ஆம்புலன்ஸ் சம்பந்தமே இல்லாம நின்றுச்சு. அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா ரோடா எதுனா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல. அந்த மாதிரி பல கோணங்கள்ல விசாரிக்கிறாங்க. அதோட சேர்த்து
சேர்த்து அவங்க குற்றம் சாட்டுறது வந்து மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர்கள், அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள், அதிகாரிகள் மேல அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டம், விஜய் பிக் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஸ்டாருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றத நீங்க யூகிக்கலையா? ஏன் வந்து இந்த இடத்துல அந்த பர்மிஷனை கொடுத்தீங்க, அவங்க கேட்ட இடத்துல ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வச்சிருக்காங்க. குறிப்பா ஹேமமாலினி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, இது மேன்மேட் டிசாஸ்டர் மாதிரி தெரியுது, வரத்துக்கு டிலே ஆகுது, இவ்வளவு கூட்டம் அங்க கூடி இருக்கு அப்படின்னா இங்க வந்து அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியிருக்காங்க. What is the intelligence department doing here? Was they not aware how many people have gathered? The leader has come late. If Vijay have come late, already there are thousands of people gathered there. What steps have been taken by the police department? அவங்களும் நாங்க இங்க வந்திருக்கிறது உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரி ஹேப்பனிங்ஸ் ஆயிருக்கு, எதனால இந்த சோகம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாங்க நேரம் செலவழிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க இருக்கோம். அதோட சேர்த்து இந்த ஸ்டேட்டோடைய இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரசிடென்ட்ஸும் எங்க கூட இருக்காங்க, முன்னாள் இந்நாள் மாநில தலைவர்களும் இருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகளும் எங்க கூட இருக்காங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க டீட்டெயில்டா பொறுமையா டைம் எடுத்து விசாரிச்சு எங்களுடைய அறிக்கையை எங்க மத்திய குழுக்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனுராக் தாக்கூர் பேசியிருந்தாரு. ஸோ இவங்க பல சந்தேகங்கள், பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க போறதா அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு எம்பியா இருக்கக்கூடிய அபரிஜிதா சாரங்கி அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10,000 பேர் வருவாங்கன்னு பர்மிஷன் கேட்டோம், ஆனா 30,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 10,000 people permission had been given for, and when 30,000 people gathered, I fail to understand how this could happen, because it is nothing short of intelligence failure on part of the police. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த இடம் பாத்தீங்கன்னா கோழி கழுத்து போல ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கு. இங்க எப்படி இவ்வளவு பேர் கூட விட்டீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்டயும் நிறைய அவங்க பேசிட்டு, ஸோ இவங்களுடைய அறிக்கைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வந்து நடந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டவசமான, குறிப்பா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது முதல் முறையா இருக்கு. ஸோ ரொம்பவுமே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த குழுவினரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சேர்த்து இவங்களோட அறிக்கைகளை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நபர் விசாரணை ஆணையம் போட்டு அந்த பக்கம் விசாரணையானது போயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து மத்திய அரசும் இதுல வந்து தலையிட்டு அவங்களுமே ஒரு குழுவினர் அமைச்சு பாஜக தரப்புல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முற்படுறாங்க. ஸோ இதுல மேற்கொண்டு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவங்க என்ன மாதிரியான அறிக்கைகள் சப்மிட் பண்றாங்க. இப்ப எல்லோரும் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதிர் தரப்புல இருந்து இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும். ஏன்னா வந்து திமுக அரசாங்கம் வந்து இதை ஒரு கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டை வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஸோ மத்திய அரசு சிபிஐக்கு இந்த விசாரணைக்கு மாற்றுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு ஏதேனும் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.